ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வருஷம் கழித்து எங்களுடைய பூர்வீகமான ஊருக்கு தான் போகிறோம். அதாவது என்னுடைய அம்மாவோட ஊருக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ 2 வருஷம் கழிச்சுங்க. ஸோ அதனால் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ நைட்டு போல் தான் பஸ் ஏறணும். பஸ்ஸில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம கிளம்பியாச்சு. ஸோ அன்றைக்கி ரஹிமா சிஸ்டருக்கு மேக்கப் பண்ணோம் இல்லையா, அறக்க பறக்க மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புன வீடியோ தான் இது. கிளம்புனதே 8 மணி. நம்ம அந்த ஊருக்கு போய் சேரவே கரெக்டாக 12 ஆயிடுச்சு. எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தாங்க. ஸோ காரைக்குடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களோட நேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் நன்னிமாவோட அம்மா ஊர் தான் இது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஊருக்கு போய். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்போ மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி சுண்டல், அதுக்கப்புறம் மாங்காய், இது மாதிரி நிறைய வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஊருக்கு போகும்போது மட்டும் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே போவேன். வேறு எந்த ஊருக்கு போனாலும் சரி எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான். அவ்வளோ ஃப்ரீயாகவும் இருக்கும் பஸ், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த ஊருக்கு போனாலே ஒரு பசுமை தான் ஒரு ஃபீல் ஆகும். எங்கள் அம்மாவோட ஹோல் ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க, நாங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கோம். ஸோ புதுக்கோட்டை போய் புதுக்கோட்டையிலேருந்து பஸ் மாறி திருப்பி நாங்கள் காரைக்குடி போகணும். பெரியம்மா வீடு குடி போடுறாங்க. கரெக்டாக ஆனுவல் லீவ் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபங்க்ஷன் வச்சோடனே நாங்கள் 4 நாள் அங்கே இருக்கிற மாதிரியே எல்லா லக்கேஜுமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து போயிட்டோம். அப் அண்ட் டவுன் சீக்கிரம் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால பொறுத்து அங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோமே. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டு சைடு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே கசின்ஸோடு நாங்கள் ஒரு மாதிரி ஜெல் ஆகிட்டு, தம்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஸோ அவங்க, அதுக்கப்புறம் பெரியம்மா, சின்னம்மா, நன்னிம்மா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபேமிலிஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோடையெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மெமரிஸ் தான் இல்லையா. ஸோ ஒரு அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போயாவது தான் கிடைக்கிது. ஏன்னா பிஸ்னஸ்ஸு, படிப்பு, குடும்பம் அப்படின்னே ஓடுற இந்த நாட்களில் ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி மீட்டிங் வைக்கும் போது ரொம்ப அபூர்வமாக போயிடுது. அதனால் இந்த வாட்டி எல்லாரும் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த வாட்டி எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் நான் வரல அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஃபைனலி பஸ்ஸு கிடச்சி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக மாமா பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. கார் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் இறங்கின உடனே. ஸோ அங்கேருந்து கரெக்டாக பெரியம்மா வீடு கொஞ்சம் தூரம் தான். என்ஜிஓ காலனின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் காரைக்குடின்னு எனக்கு தெரியல. ஸோ காரைக்குடியாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் காரைக்குடின்னு சொல்லுங்கள். ஸோ வீட்டுக்கும் பெரியம்மா வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்த உடனே சரியான வெல்கம், நல்ல கலகலன்னு ஒரு வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்பிங்களோட எல்லாருமே உட்காந்து பேசிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. 12:30க்கு நாங்கள் சாப்பிட்றோம். மறுநாள் 5 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும் ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் அப்போயுமே நாங்கள் தூங்காமல் எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஹோல் டே எங்களுக்கு ஹோல் நைட்டு ஹோல் டே அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்படி தான் எங்களுக்கு போகும். ஸோ வந்ததுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கசின்ஸ் மீட்டிங் தான். ஸோ உட்காந்து எல்லாருமே விளாட ஆரம்பிச்சிட்டோம். விளாட்றதுனா என்ன அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர் தான். இந்த ட்ரூத் ஆர் டேரில் தான் எல்லாருமே மாட்டுவாங்க கொஷின் ஆன்சருக்கு. அப்புறமேல் டேர் அவ்வளோ காமெடியாக. போன வருஷம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு வந்ததுனால நாங்கள் விளையாண்டோம். ஆனால் இந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் விளையாண்டு. ஸோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வீட்லேயுமே தூங்குங்க சீக்கிரம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நாள் முழுக்க கொடுத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியல பெரியவங்க. நாங்கள் அதுக்கு மேலே விளையாண்டுக்கிட்டே இருப்போம். இவனை எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அம்பரீஷ், நிறைய ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவனை. ஸோ இவன் என்னோட சித்தி பையன். இந்த மீட்டிங்க்கு முன்னாடி நாங்கள் இன்ஸ்டாகிராமில் கசின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பேசி பேசி வச்ச ஒரு நாட்கள் இது. அன்னைக்கு ஒரு ட்ரூ ஆச்சு அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா விவரம் தெரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தாலும் ஒரு ஃபன் இருக்காது. ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, விவரமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே பெரிய பசங்களாயிட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்களோடலாம் நம்ம விளையாடும் போது மெச்சூரிட்டி வந்ததுனால நல்லாவே டைம் போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இவன் பெரியம்மா பையன் சயாஷ் கான். ஸோ அவன்கிட்ட அப்சின் ஒம்பிழுத்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் அம்பரீஷ், அஜு. ஸோ சித்தி பசங்க எல்லாருமே உட்காந்து விளையாட உட்காந்தாச்சு. ரவுண்டாக உட்காந்து, ரவுண்டே பெருசாக இருக்குது பாருங்கள். நடுவில் பாட்டில் சுற்றுறதுக்கே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேள்வி கேட்டு நாங்கள் பதில் சொல்கிறதுக்குள்ளே எப்பா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம காலைல கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் படுத்துட்டோம். அதுக்கப்புறம்லாம் சொல்லவே வேணாம், இனிமேல் பார்ப்பீங்க நீங்களே வீடியோவில். மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. 5 மணிக்கெலாம் பால் காய்ச்சிட்டாங்க, ஆடு எடுத்துட்டாங்க. எதையுமே நான் பார்க்கல, வீடியோவும் எடுக்கல. காலைல எந்திரிச்சு பார்த்தா நல்லா பளிச்சுன்னு நல்லா
காலையில் பலன்னு வந்து விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ மேக்கப்போட உட்காந்தாச்சு. ஸோ காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பாரம்பரியமான சாப்பாடு மட்டும்தான். இட்லி, வடை, பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, சட்னி, சாம்பார் இந்த மாதிரி மட்டும்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேசரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கள் ஊர் சாப்பாடுனாலே அது இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடாதவங்களே இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்தா சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது. சரி, பால் காய்ச்சினது தான் நாங்கள் வந்து பார்க்கல. சரி, பாலையாவது காய்ச்சினதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடித்தோம். சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மாடியில் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அங்கே தான் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சுறாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ரெட் கலர், நான் என்னுடைய ரீலில் கூட ஒன்று சொல்லியிருப்பேன், ரெட் கலர் ஒரு ட்ரெஸ்ஸை தேடி நாங்கள் வந்து அஃப்ராக்கு அலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுக்காக மட்டும்தான். ரெட் கலர் வந்து எல்லாருமே என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் ரெட் ஆயிடுச்சு. எனக்கு அமைஞ்சிருச்சு, புதுசாக வாங்கணும்னு தேவையில்ல. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பந்தல் போட்டு சாப்பிட்றதுக்குள்ளதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அவுட்ஃபிட் போட்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வேலையே கரெக்டாக இருந்துச்சு. எப்போ பார்த்த சொந்தங்கள்லாம் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாருன்னே தெரியல, சின்ன பிள்ளையில பார்த்தது. ஆனால் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால எனக்கு தெரியுது. அஃப்சீனுக்குலாம் யாருக்குமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீடா, அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியே போக முடியல, பசங்களாம் நிறைய பேர் வெளியே இருந்ததுனால. அதனால் தம்பியை விட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் உள்ளே தான் இருந்தோம். இந்த ஊர் பிரியாணி ரொம்ப நாள் ஆச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீர்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சீர்லாம் வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ என்றைக்குமே வீட்டில் உள்ளவங்க லாஸ்ட்டாக தானே சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்டோம். ஸோ லாஸ்ட்டு பந்தியில் தான் எல்லாருமே உட்காந்தோம், ஃபேமிலியாக உட்காந்துட்டோம். அதில் வரும் பாருங்கள் பிரச்சனை, நான் அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு சண்டை வரும். ஸோ ஃபைனலி வந்து 2 பேருக்கும் நடுவில் உட்காந்தாச்சு நான். ஸோ உட்காந்துட்டு பிரியாணியுமே வந்து மாமா எல்லாருமே வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ, வீடியோஸ். ஸோ அதனால் சாப்பாடை வச்சுட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்து கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாதி பேர் காரில் போயிட்டாங்க, நான் தம்பி எல்லாருமே வந்து பைக்கில் போயிட்டோம். சீரியஸ்லி இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நினச்ச ஞாபகம் அப்படி வருது. ஏன்னா எனக்கு பைக் சொல்லி கொடுத்ததே என் தம்பி அம்ரீஷ் தான். ஸோ இங்கே நான் காரைக்குடி வந்து தான் அதுவும் நான் கற்றுக்கிட்டேன். சித்தி வந்து வீடு குடி போடுறாங்க இல்லையா, அந்த விலாக் நான் வந்து போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காரைக்குடியில். ஸோ அப்போ தான் நான் வந்து பைக் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து இவனோட நான் பைக்கில் இந்த ஊரில் போகிறேன். ஸோ இங்கே வந்தாலே பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக நான் வந்து ரவுண்டிங் தான். இங்கே வந்தாலே எங்கள் ஊரில் நாங்கள் இருக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்க மாட்டோம். ஸோ ஃபைனலி வந்து பெரியம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வைக்கணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம காரைக்குடி சத்யாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தோம். வந்து பார்த்துட்டு ஹீட்ரு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்டு இருக்கும் போது கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம போய் வேறு கடையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கும் போயாச்சு. சத்யாவுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேயும் செட் ஆகலை. சரி ஓகே, எப்பவும் போல் நம்ம வசந்த் அண்ட் கோவை போய் பார்த்துடலாம். ஏன்னா வந்து சின்னம்மாக்கு நாங்கள் போன வாட்டி வீடு குடி போடுறப்போ நாங்கள் மிக்ஸி அடுப்பு வாங்கி வச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நாங்கள் வசந்த் அண்ட் கோலாம் வந்து வாங்கி வச்சோம். ஸோ நேராக அங்கேயே போய் பார்த்துடலாம் அப்படிங்கும் போது எப்பவும் போல் அங்கே தான் அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு அங்கே அமைஞ்சிச்சு. இங்கே ஹீட்ரு அமையலையே ஒன்றுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கவலையில் இருந்தால் இவனுங்க அந்த கவலையெல்லாம் பார்க்காம இவனுங்க பாட்டுக்கு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபோனில் கேம் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு நிற்கிறானுங்க, இவனுங்க பாட்டுக்கு அவனுங்க ஃபோன் மாதிரி நோண்டிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வசந்த் கோ வந்துட்டு ஃபைனலி ஹீட்ரு வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே நாங்கள் அமௌண்ட்டாக வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவாயிரும், நம்ம நினப்பு இருக்காது. ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா இது நம்ம தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்கா அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்றைக்குமே ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துருப்போம். அது என்றைக்குமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படிங்கும்போது சில்ஸ் அப்படிங்கிற ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே வந்துட்டோம். தம்பி, தங்கச்சி அவனுங்கெல்லாம் யாருமே வரல. நாங்கள் 3 பேர், அதுக்கப்புறம் வந்து அம்மா, சின்னம்மா, மாமா இவங்கெல்லாம் மட்டும்தான் இங்கே வந்தோம். வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. மெனுவை திறந்து பார்த்தா எல்லாமே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா இப்படியே தான் போட்டிருந்துச்சு. எதுடா கொஞ்சம் கம்மியாக இருக்கே, எல்லாருமே வாங்கி சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது வெண்ணிலா ஃப்ளேவர், சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவருமே இருந்துச்சு. அதுக்கு ஆளுக்கு ஒன்று வந்து சொல்லியாச்சு. நம்மலாம் ஒன்று சாப்பிட்டா இந்த அஃப்சீன் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து பிளான் போட்டு வச்சுருக்கோம் போல், இவங்க எல்லாரும் வாங்கி சாப்பிட்றது நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம மட்டும் தனியாக வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே பார்த்துட்டே தேடிட்டு உட்காந்துருக்கா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு உட்காந்துருக்கா போல். நாங்கள் எல்லாருமே வாங்குறத மட்டும் இவளுக்கும் வாங்கி தந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் ஒரே அழுவை மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டா. எனக்கு வந்து பெரிய கோன் ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சரி ஓகே நீ உட்காரு, நான் உங்களுக்கு கிடையாது, நாங்கள் இருக்கிறது தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வேணாம்
வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பிள்ளைய பார்க்க வச்சு சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறதையே ஆர்டர் பண்ணி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லி வாங்கி சாப்பிட்டா. ஸோ இந்த விளாக் இதோட முடியுது. மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட்டை வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் சீன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொருவோட வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.